வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பாலாஜ். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, நரம்பு தளர்ச்சிக்கு உண்டான ஒரு முக்கிய பதிவா பார்க்கலாம். உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு 3 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் கழிச்ச பிறகு செய்யலாம். நீங்க இந்த பயிற்சிகள் செய்து முடித்த பிறகு, நம்ம உணவு எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல குளிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு 1/2 மணி நேரம் சென்ற பிறகு இந்த பயிற்சிகள் என்பது செய்யலாம். இந்த பயிற்சி செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள்னு பார்க்கும்பொழுது, மெமரி பவருக்கு ரொம்ப நல்லதுன்னு பார்க்கலாம். அதேபோல நரம்பு தளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. உடல் பருமன் குறைகின்ற ஒரு நிலையும் பார்க்கலாம். சர்க்கரை வியாதிக்கு ரொம்ப நல்லது. ஸ்பைனல் கார்டை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியா பார்க்கலாம். உங்களுடைய தொடை பகுதியில் இருக்கின்ற தேவையில்லாத கொழுப்பு பகுதி என்பது சரி செய்யக்கூடிய ஒரு நிலை. தோள்பட்டைக்கும் ரொம்ப நல்லது. மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது இது பார்த்தீங்கன்னா, உடல் ரீதியாக நம்ம தலையில இருந்து கால் வரைக்கும் அனைத்து உறுப்புகளும் பலப்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியாகவும் பார்க்கலாம். பெண்களுக்கு யூட்ரஸ் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு நிலையும் பார்க்கலாம். ஒரு 25 எண்ணிக்கை 2 சுற்றுகள் செய்து வர இதோடைய பலன் என்பது தாராளமா பார்க்கலாம். காலையில ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை 2 நேரங்கள் செய்வது நல்லது. பயிற்சிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கிறதோ, காலையில என்னால முடிஞ்சா செய்ய முடியும்னா செய்யுங்க, தவறில்ல. மாலையில எனக்கு நேரம் இருக்குன்னா தவறில்ல. மாலையில ஒரு தடவை செய்யலாம். உங்களுக்கு எந்த டைமிங் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளா இருக்கோ, அந்த டைமிங் என்பதை நம்ம மேற்கொள்ளலாம். தவறு என்பது கிடையாது. இப்போ நம்ம அந்த பயிற்சியை பார்க்கலாம். இந்த ஆசனத்துடைய பெயர் வந்து அஸ்வ சஞ்சலாசனம். அதாவது குதிரையோட தோற்றம் இருப்பதனால இதற்கு இந்த பெயரும் பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த ஆசனத்தை பார்க்கலாம். இது போல முட்டி போட்ட ஒரு ஸ்தானத்துல நம்ம இருக்கிறோம். இருந்துட்டு இப்போ ரைட் லெக் இப்படி கொண்டு வரோம். கொண்டு வந்துட்டு இதுல கால்கள் வந்து இப்படி பெண்ட் பண்ணக்கூடாது. அதே போல ரொம்ப கிட்டியா இருக்கக்கூடாது. இந்த அளவு இருந்தால் போதும். இப்ப கைகளை இங்க வைக்கிறோம். வச்சுட்டு ஜஸ்ட் இப்படி கொண்டு வரோம். நமஸ்கார முத்ரால இப்படி கொண்டு போறோம். இதுல கொண்டு போகும்பொழுது உங்களுடைய உடல் முழுவதும் ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்கும். பேக்ல போகும்பொழுது இப்ப உதாரணத்துக்கு இந்த நிலையில போகும்பொழுது மூச்சு கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுற போல இருக்கும். அதனால தவறு என்பது கிடையாது. இப்போ இந்த கால் செய்யறோம். கை இங்க கொண்டு வரோம். இந்த ஆசனம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு போர்ஷன் பார்க்கலாம். இதை ரெகுலரா செய்து கொண்டு வரும்பொழுது உங்களுடைய நரம்பு தளர்ச்சி என்பது சரி செய்யக்கூடிய ஒரு நிலையா பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.